என்ன பண்ணாலும் குறை சொல்ல ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? அது எங்க போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சரி அந்த மாதிரி இருக்க தான் செய்வாங்க. நமக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுல இப்போ ரீசெண்டா சொல்றது இந்த கிஃப்ட் பத்தி தான். கிஃப்ட்ங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறது. ஆனா எனக்கு கொஞ்சம் விற்காத பொருளை போய் கிஃப்டா கொடுக்குறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஒரு சில பேர் சொல்றாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொடுக்குற கஸ்டமருக்கு கூட அது பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சொல்ல போனா அந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்றதை விட இந்த கிஃப்ட் பத்தி இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை போட்டு பார்த்து எக்ஸைட்டிங்காலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கிஃப்ட் கொடுக்குற அந்த இயரிங்கை குறிப்பிட்டு சிஸ் இந்த பீட்ஸ் வச்ச 10 கலர் வேணும், 10 செட் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினவங்களும் இருக்காங்க. வாங்குறவங்களுக்கு அது ஒரு குறையாவே தெரியல. கொடுக்குற இயரிங்கோ பிரேஸ்லெட்டோ சரி, அந்த ப்ராடக்ட்க்கு செய்யற மெட்டீரியலுமே நான் வெளியே காசு கொடுத்து தான் வாங்குறேன். தென் அதுவும் என் கையால தான் நான் செஞ்சு கிஃப்டா கொடுக்குறேன். இன்னும் ஒரு சில பேர் நானும் இந்த பிசினஸ் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணாங்கன்னா நான் 2-3 கிஃப்ட் வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கொடுங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது, நீங்க கொடுக்குறீங்க. எனக்கு எந்த அளவு முடியுமோ, எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் கொடுக்க முடியும். 10 பேர் செட்டா ஒரே மாதிரி ஆர்டர் பண்ணாங்கன்னா 10 பேருக்கு என்னால எந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். போக போக வேணா வேற கிஃப்ட் நான் கொடுக்கலாம்.